வணக்கம். நவம்பர் 3, 1984 டோபா, புளோரிடா அப்படின்னு ஒரு இடத்துல கரெக்டா மணி ஒரு 1:30 இருக்கும். அதாவது மிட் நைட். அப்பவும் போல ஒரு பெண்மணி அங்க வாரா. அவ பேர் தான் லீசா மெக்வே. அவளோட வேலையை முடிச்சு அவ வீட்டுக்கு சந்தோஷமா அன்னைக்கு போயிட்டு இருக்கா. ஏன்னா அன்னைக்கு நைட்டு ஒரு விஷயம் பண்ண போறா. அது அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறா. சோ சந்தோஷமா அந்த தெருவில் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த ரோட்ல அந்த தெரு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா சுத்தி மரமா இருக்கும். அதாவது சைடு ஃபுல்லா மரமா இருக்கும், நடுவில் ரோடு. அது பார்க்க ஒரு குகை போன்ற அமைப்பா இருக்கும். ஸோ அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அது நைட் நேரம்னால கூட கொஞ்சம் இருட்டா இருந்திருக்கு, சுத்தி மரம் இருக்கிறதுனால. 2 மணி ரீச் பண்ண போகுது. அந்த டைம்ல கரெக்டா சர்ச்சை தாண்டாங்க. தாண்டினோன்னு ஒரு கார் வந்து லைட் ஆன் பண்ணபடி அங்க நின்று இருக்கு. ஸோ இந்த ரோட்ல எந்த இதுவுமே ஆக்டிவிட்டி இல்லாத டைம்ல ஒரே ஒரு கார் லைட் ஆன் பண்ண நிலைமையில இருக்கிறத பார்த்தோன்னா லீசா லைட்டா பதட்டப்படுறா. சரி இருந்தாலும் ஒன்னாகாதுன்னு நினைச்சு அந்த காரை தாண்டி போறா. அப்போ 3 நபர் வந்து அவளை பிடிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அவங்க 3 பேரும் நம்மளை கடத்த போறாங்க. இன்னொரு விஷயம், அவ சந்தோஷமா வீட்டுக்கு போறான்னு. அதுக்கு முக்கியமான காரணம், அன்னைக்கு அவளோட உயிரையே தானே மாற்றிக்கலாம்னு நினைச்சிருந்தா. என்ன ப்ரோ சந்தோஷமானு சொல்றீங்க, அவ உயிரை அவளே கொல்ல போறான்னு சொல்றீங்க, அதுல என்ன சந்தோஷம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். அது மட்டும் இல்லாம லீசா அந்த கடத்தின நபர்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இது. நான் தான் உங்கள் விஸ்வா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னோவேட்டபிள் மிஸ்ட்ரி. கரெக்டா 1981 14 வயசு கொண்ட லீசா மெக்வே அவங்க வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறதே நரகமா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அம்மா ட்ரக் அடிக்னால ஒழுங்கா சாப்பாடு கிடைக்கல, ஒழுங்கா துணிமணி, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எங்கேயுமே போக முடியாம இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில அவங்க அம்மா வீட்டுல இருந்து வெளியேறி பாட்டி வீட்டுக்கு போறான். பாட்டி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இனிமே அந்த நரகத்துல இருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறா லீசா. ஆனா பாட்டி வீட்டுக்கு போன கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது லீசாக்கு நம்ம இது வரைக்கும் நினைச்சது நரகமே இல்ல, இப்போ இருக்கிறதா நரகம் அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா லீசாவோட பாட்டிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். பாட்டிக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்லும் போதே அவனோட ஏஜ் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த பாய் ஃப்ரெண்டு கண்ணை காட்டி உன் பாட்டியை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷமா லிசாவை சீரழிச்சுட்டு இருந்திருக்கான் அந்த நபர். ஸோ இதனாலேயே நம்ம அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம், அது நரகமே இல்லை, நம்ம பசியில இருந்தா கூட நம்மளை யாரும் சீண்டலை. பட் இங்க சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தா இதை விட நரகம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சிருந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி நிலைமையில தான் அவ ஒரு டோனட் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அப்போ நவம்பர் 3, 1984 அன்னைக்கு நம்ம உயிரை மாச்சிக்கலாம்னு நினைச்சு அன்னைக்கு காலையே டெத் லெட்டரா நான் உயிரை இன்னைக்கு மாச்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு அவ வேலைக்கு போயிருக்கா. போயிட்டு வந்த உடனே நம்ம உயிரை நம்மளே மாச்சிக்கலாம்னு நினைக்கிறா லீசா. ஸோ ஈவினிங் 6 மணி ஆகுது, அவளோட ஷிஃப்ட் ஓவர் ஆகுது. அதுக்கப்புறம் வர வேண்டிய ஸ்டாஃப் வராதனால இவ ஓவர் டைம் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அடுத்த ஷிஃப்டும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனாலதான் மணி 1 மணிக்கு அவளோட ஷிஃப்ட் முடியுது. அதுக்கப்புறம் 1:30க்கு டோபா அந்த தெருவுக்கு போறா. இதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயம் நடக்குது. ஸோ அவளை பின்னாடி வந்து அந்த 3 நபரும் லிசாவை பிடிக்கும் போது ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு முடிக்கும் போதுதான் லிசாக்கே தெரியுது அது 3 பேர் இல்ல, ஒரு ஆளு. ஏன்னா அந்த கார் லைட்லயும் அந்த ஸ்ட்ரீட் லைட்லயும் சேர்ந்து 3 நிழலா அவ முன்னாடி வந்துரு. ஸோ 3 நபர் நினைச்சிருக்கா. ஆனா அவளை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வேற யாரும் இல்ல, ஒரே ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த டைம்ல அவ கத்ரா, யாராவது நம்ம காப்பாற்ற மாட்டாங்கன்னு கத்ரா, ஹெல்ப் ஹெல்ப், யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவ கத்ரா. அப்போ அவன் வச்சிருந்த கன் எடுத்து அவ தலையிலே வைக்கிறான். அப்பதான் லிசாக்கு நம்ம உயிரோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. சோ நம்ம உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா லிசா அந்த டைம்ல. இதுக்கப்புறம் லிசா எதுவுமே சத்தம் போடாம என்ன விட்டுரு, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த நபரோட முகத்தை லிசா பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அதை அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு நேரா காருக்குள்ள தூக்கி போட்டுட்டு கை கால கட்டுறான். அது மட்டும் இல்லாம கண்ணை இறுக்கி கட்டுறான். சோ இந்த டைம்ல அவளோட ஜாவை ரொம்ப டைட்டா புடிச்சிட்டு இருக்கா. கண் கட்ட கட்டிட்டு இருக்கும்போது டைட்டா ஜாவா புடிச்சிட்டு இருக்கும்போது அவன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாவை லூஸ் பண்ணும்போது சின்னதா ஒரு கேப் விழும். அப்பதான் வச்சு நம்ம ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறா லிசா. இவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்காளே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா அவ நிறைய கிரைம் படம் பாப்பா. அது மட்டும் இல்லாம கிரைம் ஸ்டோரி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம், அவ 3 வருஷமா அந்த பார்ட்டியோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட நிறைய தடவை தப்பிக்கிறக்காண்டி இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணிருக்கா. சோ அந்த இன்டெலிஜென்ட் அவளுக்கு இதுல யூஸ் ஆயிருக்கு. சோ இதுக்கப்புறம் அவ தொடுறது, பாக்குறது, ஏன் ஸ்மெல் பண்றத கூட விடாம நுண்ணிப்பா நோட் பண்றா. சோ அந்த கண் கேப்ல ஒரு 10% ஓப்பனா இருந்ததை வச்சு சீட்டு கீழே, அதாவது கார்பெட் வந்து ரெட் கலர்ல இருக்கு, சீட்டு ஒயிட் கலர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம டேஷ்போர்ட்ல மேக்னம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதி இருக்குன்னு மட்டும் பாக்குறா. அது மட்டும் இல்லாம நம்ம எங்க போயிட்டு இருக்கலாம்னு பாக்குறா. அவ கண்ணு நல்லா ஓப்பன் ஆகாதனால அவளால பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம விண்டோவும் க்ளோஸ்ல இருக்கு. சோ இன்னொரு யுத்தியை அவ யூஸ் பண்றா. அதாவது நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும் போதோ இல்ல கார்ல எங்கேயோ
பாதையிலே போயிட்டு இருக்கும்போதோ, அதாவது நம்ம லெஃப்ட் திரும்பும்போது ரைட்டு பக்கம் சாய்வோம், அதே மாதிரி ரைட்டு திரும்பும்போது லெஃப்ட் பக்கம் சாய்வோம். அதாவது ஆப்போசிட் ரியாக்ஷனை வச்சு எங்கிட்டு போறான் அப்படின்னு கணிக்கிறா. அதாவது லெஃப்ட் சைடு போனா ரைட் சைடு கார் திரும்புது அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சு அவ கிளம்பின இடத்துல இருந்து ஒரு அசீவ் பண்றா. அதாவது சிட்டியோட அவுட்டர்ல நார்த்தை நோக்கி போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கா. சோ அந்த கார் நேரா போய் ஒரு அபார்ட்மெண்ட்ல நிக்குது. அதுதான் அந்த கடத்தின ஒரு அபார்ட். இதுக்கப்புறம் வண்டி ஆஃப் பண்றான் அந்த நபர். அதுக்கப்புறம் தான் தெரியுது லிசாக்கு நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம், அதாவது அவனோட வீட்டுக்கோ இல்ல அவன் எங்கேயோ கூட்டு வந்திருக்கான், குடோனோ ஏதோ ஒன்று இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். சோ இதுக்கப்புறம் அவளுக்கு பீரியட்ஸ் வேற இருக்கு. அந்த பீரியட்ஸ் வைக்க பேட் எடுத்து அவன் சீட்டு கீழே மறைச்சு வைக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அவளை கூட்டு போய் ரூம்ல அடைக்கிறான். ரூம்ல அடைச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு தோணுது எந்த டைம்ல கூட நம்மளை கொலை பண்றதுக்கு அவன் ரெடியா இருப்பான். சோ இருந்தாலும் எப்படியாவது தப்பிக்கலாம்னு மைண்ட் செட் மட்டும்தான் அவளோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்து. சோ இந்த டைம்ல அவன் அவளை ஆசை தீர, அதாவது ஒரு தடவை 2 தடவை இல்ல, கணக்கே என்னாத அளவுக்கு அவளை சீரழிச்சுட்டு இருந்திருக்கு. இந்த டைம்ல தான் அவளுக்கு பீரியட்ஸ் ஆனது அவனுக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமா அடிச்சுட்டு போட்டு மிதிச்சுட்டு கட்டிலோட கால்ல கட்டி போட்டுட்டு அவன் ஓரமா சோஃபால போய் உட்காந்துருக்கான். இந்த டைம்ல தான் லிசாக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியானா, நம்ம இவன்ட்டு இருந்து தப்பிக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது, இவனை நம்ம போலீஸ்ல மாட்டி கொடுக்கணும். ஏன்னா இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களையும் இதே மாதிரி சீரழிச்சிருப்பான், ஏன் கொலை கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இவனால ஒரு பொண்ணும் விக்டிம் ஆயிடக்கூடாது அப்படின்னு இவா என்றா. சோ இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும்னு அவ என்றா. துப்பாக்கி படத்துல ஒரு சீன் பார்த்திருப்பீங்க, அதாவது கிளைமேக்ஸ்ல இந்த நக்சலைட்டை கொன்னாலும் இதுக்கப்புறம் இதோட தலைவனாச்சு நிறைய நக்சலைட் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே கூண்டுற அடிக்கணும்னா நீ இது பத்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ விஜய் வந்து நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான், அதே மாதிரிதான் லிசா நினைச்சிருக்கா. அவன் உயிரோட இருக்கணும், நான் தப்பிச்சு போய் இவனை மாட்டி விடணும், இவனால வேற பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். சோ இந்த டைம்ல அவ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்றான். சோ ரெஸ்ட் ரூம் கூட்டு போறான். கூட்டு போகும்போது அவ எங்கெங்க கை வைக்க முடியுமோ எல்லா இடத்துலயும் கை வச்சு அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பதிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பிளட் ஸ்டெயின்ஸையும் அங்கங்க தடவி வைக்கிறா. ஏன்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டோ இல்ல போலீஸ்காரங்க வந்து கிரைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது நான் தான், இது மூலியமா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறா லிசா. சோ அது மட்டும் இல்லாம திரும்ப கொண்டு வந்து கால கட்டி போடுறா. அங்கேயும் காலு கை எல்லா இடத்தையும் பதிக்கிறான். சோ இதுக்கு முன்னாடி அவன் சீரழிச்சதுனால அப்பவுமே அவ கண் லைட்டா ஓப்பன்ல இருந்ததுனால அவனோட ஒரு அமைப்பை லைட்டா பாத்துருந்தா. அதாவது ஃபுல்லா பார்க்கணும், அரைகுறையா பார்த்த மாதிரி பாத்துருக்கா. ஒயிட் கலர், மீடியமான வெயிட், தின்னான மீசை, ஷார்ட்டான ஹேர் அண்ட் நல்ல ஒரு ஹேர் கட் ஸ்டைலிங் வச்சிருந்திருக்கான் அப்படின்னு அவ அரைகுறையா பார்த்து ஒரு விஷுவல் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் அவன் கேட்கறான், எதுக்கு என்ன இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லும்போது அவன் கன் பாயிண்ட் திரும்பியும் அவளோட நெத்தியில வச்சுட்டு என்ன கொலை பண்ண வச்சிடாத, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்றான் அந்த நபர். ஸோ இதுக்கப்புறம் தான் லிசாக்கு தோணுது, என்ன கொலை பண்ண வச்சிடாத அப்படின்னு சொல்றானா, இவன் நம்மளை கொலை பண்ணு நினைக்கல, ஸோ நம்ம இவன்ட்டு இருந்து எப்படியாவது தப்பிக்க தான் பார்க்கணும் தவிர இவன்ட்ட போராடக்கூடாது அப்படின்னு தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, லிசா வந்து கிரைம் ஸ்டோரியும் கிரைம் நாவலும் நிறைய படிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம டிவி ஷோவும் நிறைய பார்த்துருக்கா. ஸோ அதுல ஒரு ஷோல ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பான், எப்பவுமே இந்த மாதிரி கடத்தின நபர், இந்த மாதிரி சைக்கோ மாதிரி பாத்துல இருக்கிறவங்க அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து இம்பேலன்ஸா இருக்கும். ஸோ நம்ம பேச்சு கொடுத்தா அவன்ட்டு வந்து நம்ம ஈஸியா தப்பிக்கலாம் அப்படின்னு அந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்ன விஷயம் ஞாபகம். சோ இவா ஒரு புது கதையை உருவாக்குறா. அதாவது என்னோட அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நான் தான் அவங்கள காப்பாத்திட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அழுகுறா. இதுக்கப்புறம் அவன் லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த நபர். சோ அதுக்கப்புறம் நீ ஏன் எல்லா பொண்ணுங்களையும் இப்படி கடத்துற அப்படின்னு கேட்கும்போது அவன், நான் கடந்து வந்த பாதையில எல்லா பொண்ணுங்களையும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி ஒவ்வொரு பொண்ணுங்களையும் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் தான் லிசாக்கு தெரியுது இவன் பொண்ணுங்களால பாதிக்கப்பட்டிருக்கான், பொண்ணுங்களால நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. சோ இதனாலதான் அவன் பொண்ணுங்களை இப்படி ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் லிசா என்ன சொல்றானா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் இங்க இருந்து போனா கூட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, சோ அவன் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை கூப்பிடுறா. சோ இதுக்கப்புறம் அவன் அமைதியா பல மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கப்புறம் அவன் திரும்ப வந்து லிசா கிட்ட, நான் உன்னை உயிரோட விட்டுருந்தேன், உன்னோட அப்பார்ட்மெண்ட் எங்க இருக்கு சொல்லு, நான் அங்க போய் விட்டுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் லிசாவோட உயிர் அப்பதான் ரிட்டர்ன் வந்துச்சு, அந்த அளவுக்கு பயத்துல இருந்திருக்கா. சோ இதுக்கப்புறம் அவன் சொன்னதை மாதிரியே அவளை கார்ல ஏத்திட்டு போயிட்டு அவன் ஒரு பார்க்கிங் லாட்ல நிப்பாட்டி, அதாவது அவன் சொன்ன பக்கத்துல இருக்கிற பார்க்கிங் லாட்ல நிப்பாட்டி லிசாவை இறக்கி கண்ணை கட்டி வச்ச டைம்லயே கை காலா விட்டுட்டான். அந்த டைம்ல உன்னோட அப்பாட்ட சொல்லு, உங்க அப்பாவால தான் நீ உயிரோட இருக்கிற அப்படின்னு உங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புன அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு இந்த கண்கட்டை அவுத்துட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அவன் போறான். 5 நிமிஷம் கழிச்சு லிசா கண்கட்ட அவுக்குறா. அப்போ அவ எதிர்த்த பார்த்தது ஒரு அழகான மரம்.
இதுக்கப்புறம் நேரடியா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நான் கடத்தப்பட்டேன் அப்படின்னு எல்லாமே சொல்றான். அதாவது நவம்பர் 5ஆம் தேதி ஒரு நாள் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க இவங்க சொல்றது எதையுமே நம்பல. ஆனா பிங்க்ரடம் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் இவன் சொல்றத ரைட்டா நம்புறான். சோ அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வாங்குறான். அவன் சொன்னது எல்லாத்தையுமே டீடைலா எழுதி வைக்கிறான் அந்த போலீஸ் ஆபீசர். இதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த லீசா இருந்த டாபோ அதே ஏரியால இன்னொரு பொண்ணு கடத்தப்பட்டு மர்டர் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இது அவன் பண்ணியிருப்பானோ அப்படின்னு இவா சந்தேகப்படுறா. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட போன் கேட்கும்போது அவன் தான் பண்ணிருப்பான், நீ சொன்ன அடையாளம் லைட்டா ஒத்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ இதுக்கப்புறம் 18 நாள் கழிச்சு அந்த ஆபீசர் லிசா சொன்ன அங்க அடையாளத்தை வச்சு ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அவனோட பேரு பாபி ஜோலாங். அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது இவன் இந்த மாதிரி 9 மாசத்துல 9 பொண்ணை கடத்தி ரேப் பண்ணி கொண்டிருக்கான்னு தெரிய வருது. அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ரெகுலர் கார்பெட் துணி அவங்களோட இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம காம்பவுண்ட் அவங்களோட காரு எல்லாத்துலயுமே கிடைச்சிருக்கு. சோ இதை வச்சு இவன் தான் கடத்திருப்பான்னு தெரிய வருது. சோ லிசாவால அந்த 9 மாசமும் சால்வ் ஆகாத கேஸை சால்வ் பண்ணதுக்காண்டி லிசாக்கு பாராட்டு சொல்றான் அந்த போலீஸ் ஆபீசர். சோ இதுக்கப்புறமும் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அவன் 9 பொண்ணுங்களோட நிக்கல, இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 பொண்ணுங்களை இந்த மாதிரி சீரழிச்சுக்கான்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் பண்ணி நிப்பாட்டுறாங்க. அந்த டேட் வந்து செப்டம்பர் 5, 1985. அப்போ அவனுக்கு 26 லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 2 டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு லீத்தல் இன்ஜெக்ஷன் மூலியமா அவனை மரண தண்டனை அடைய வைக்கிறாங்க, அதாவது அவனை சாவடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவனோட பார்ட்டி கூட பாய் ஃப்ரெண்டை பத்தி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்லி அவனுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. காய்ஸ், இந்த கேஸை பத்தி நினைக்கிறேன் தன்னம்பிக்கையா நல்ல புத்திசாலியா அவ தப்பிச்சது எவ்வளவு பெரிய மேட்ரு. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்கார நம்பவே இல்லைன்னா இந்த கேஸ் சால்வ் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாம உயிரை மாச்சுக்கணும்னு நினைச்சவ அவரோட உயிரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதே மாதிரி உங்களோட உயிர் ஒருத்துக்கு வேல்யூவா இருந்திருக்கும். ஸோ எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4-5 தடவை இல்லை 1000 தடவை கூட யோசிங்க. அதுவும் உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், தப்பே கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பெண்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா அந்த லீசா இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2004 ஹில்ஸ்போரன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது அவ கம்ப்ளைண்ட் கொடுத்த அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இவ ஆபீசரா சேர்றா, அதுவும் கிரைம் இன்ஸ்பெக்டரா. இதை கேட்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு சொல்லி தான் இதை உங்களுக்கு சர்ப்ரைஸா சொல்றேன். இதை பேஸ் பண்ணி 2018 பிலீவ் மீ த டெக்டேஷன் ஆஃப் லிசா மெக்வே அப்படின்னு ஒரு படமே வந்திருக்கு. அது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹலோ IMDS, கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா லிசாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி தைரியமான பொண்கள் கம்மியா தான் இருக்காங்க. ஆனா இதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் தைரியமா இருக்கணும். இருந்தாங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நடந்தா கூட அந்த பொண்ணால மற்ற பொண்ணுங்க நடக்காம காப்பாற்ற முடியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட வர வரைக்கும் நான் தான் உங்களுக்கு விஸ்வா. பாய்.